நேற்று நடந்த ஹேப்பனிங்ஸ் தான். நேற்று வந்து கருவேப்பிலை சாதம் செஞ்சுருந்தால பசங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. எப்படி நான் செஞ்சேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வானலில் வந்து கொஞ்சம் அடிகனமான வானலாக எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு நெய் போட்டு அதில் நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையை அலசிட்டு போட்டுக்கோங்க. அது இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய், அதே வானலில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் இதை நல்லா தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கோங்க. என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் குண்டு உளுந்து இதெல்லாமே சேர்த்து போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன் தான் பிடிக்கும்னு எனக்கே தெரியல. எனக்கு அவ்வளோ பிடிக்காது, அவருக்கு பிடிக்குன்றதுனால எப்போயாவது செய்வேன். பருப்பெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாவை கீனி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வதக்கின அந்த கருவேப்பிலையை பவுடரை அரைச்சிட்டேன். கொஞ்சம் கோஸாக தான் இருக்கும், ஏன்னா நெய் போட்டு நம்ம வதக்கிருக்கோம்ல. ட்ரையாக வதக்கினா நல்லா பவுடர் ஆகும். நெய் போட்டு வதக்கினாலும் கொஞ்சம் கோஸாக தான் இருக்கும், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அப்படியே சாதத்தை அதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த சாதம் வடிக்கும்போது என்ன ஞாபகம் வரும்னா, சாதத்தில் கருவேப்பிலை போட்டால் தூக்கி போட்டுருவீங்களா, இருங்க கருவேப்பிலை சாதத்தை போட்டு தரேன் அப்படின்ற டைலாக் தான். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பசங்க தூக்கி போடாமல் சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு தான். ஆனால் அடிக்கடி செய்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு போர் அடிக்கும். அதனால தான் நல்லா கிளறி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக பசங்களுக்கு கொடுத்தாலும் ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பசங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் கொடுத்துருந்தேன், அது சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இவங்க 2 பேருக்கும் தலை சீவி விட்டுட்டேன். இந்த குட்டி முடி இருக்கிறப்ப இந்த தலை சீவுறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இன்னும் முடி வளர வளர எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியல. அதுக்குள்ளே இவங்கள தலை சீவுறதுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுடணும். அவங்களுமே காலையில் கிளம்பிட்டாங்க. காலைல கிளம்பும்போது லேட்டானாலும் இந்த சேட்டையெல்லாம் செஞ்சுட்டு தான் போகிறாங்க. ஆனால் லேட்டாக தான் போகிறாங்க. பெரியவ சீக்கிரமாக கிளம்பிடுறா, டக்குன்னு எழுந்து அவளோட ஒர்க்கை அவளே முடிச்சுட்டு கிளம்பிடுறான். இந்த சின்னவங்க இருக்காங்கள்ல, அவங்கள வந்து நம்ம எழுந்திருக்க வைக்கிறதே பெரிய விஷயம். எழுந்துட்டாங்கன்னா அப்படியே ரொம்ப ஆசுவாசமாக தான் எல்லா வேலையும் செய்வாங்க. இவங்களை கிளப்பி அனுப்புனதுக்கப்புறம் தான் ஒரு பெருமூச்சே வரும். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இருக்கிற வேலையே கடகடன்னு பார்க்கணும். மிஷின் காலையே போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த மிஷின்லேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து பழைய சாதம் கொஞ்சம் இருந்து சரி வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சாப்பிட்டுட்டு குளித்து முடிச்சுட்டு வந்து லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுவேன். தூக்கத்தை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் லாகின் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். மதியம் சாப்பிட்டேன், அந்த கருவேப்பிலை சாதம் சாப்பிட்டா எனக்கு டக்குன்னு பசி எடுத்துரும். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு போல் நல்ல பசி எடுத்துச்சு. அப்புறம் சத்து மாவு இருந்தது வீட்டில், சரி அதை கஞ்சி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வேர்க்கடலை, தேங்காய் இதெல்லாமே நிறையா அரைச்சி ஊற்றி நல்லா சூப்பராக ஒரு திக்காக ஒரு கஞ்சி வச்சுருந்தேன். இதில் வந்து நான் பால் மிக்ஸ் பண்ணல, வெறுமனே தான் கஞ்சி வச்சுருந்தேன். வெல்லம் போட்டு வச்சுருந்தேன், அதனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாவே இருந்தது. சரி சேமியா கிச்சடி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பேன் டெய்லி நைட்டு, பசங்கக்கிட்டேயும் அவர்கிட்டையும். நான் வந்து ஒரு ஆப்ஷனலாக இது வைப்பேன், சேமியா கிச்சடி செய்யலாமா, ரவை கிச்சடி செய்யலாமான்னு. நான் கிச்சடின்னு வாயே மூட மாட்டேன், அதுக்குள்ளே வேண்டாம் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு ஒரு ரிப்ளை வரும். அதனால் இன்றைக்கி அவங்க வரதுக்குள்ளே கடன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம செய்ய முடியும். எனக்கு பிடிக்கும் இந்த கிச்சடி, எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அவங்களுக்கு அந்த கிச்சடி, உப்புமா இதெல்லாமே எனிமி. அதனால் கடன்னு அவங்க வரதுக்குள்ளே செஞ்சுட்டேன். தேங்காய் உடச்சி தேங்காய் சட்னியுமே பண்ணிட்டேன். தேங்காய் சட்னிக்கும் இந்த கிச்சடிக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அது நல்லாயிருக்கும், சூடாக சாப்பிட்டா இன்னுமுமே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் சாப்பிடுவேன். ஆனால் அது ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரியல. இதில் இந்த காய்கறி போடுறது எல்லாமே சேர்த்து இந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் அவங்க வரதுக்குள்ளவே சூடாகவே வச்சுட்டேன். ஏன்னா சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, நம்ம சூடாக சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதனால் சுட தட்டில் போட்டு தேங்காய் சட்னியை போட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன். அவங்க இன்றைக்கி டியூஷன் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் டியூஷன் போயிட்டு லேட்டாக தான் வந்திருந்தாங்க. இந்த டைமிங் எனக்கு செட் ஆகலை, அதனால் நாளிலேருந்து டியூஷனுக்கு அனுப்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம